வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. இந்த வீடியோவில் நாம் 10ஆம் வகுப்பு வரலாறு பிரிவிலிருந்து பாடம் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ பாடம் 10 நமக்கு என்ன? தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். சமூக மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். சமூக மாற்றங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இந்த 10th ஸ்டாண்டர்டோட ஐஎம்எனோட லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். மொத்தம் இதில் 6 பாடம் இருந்தது. 5 பாடம் முடிச்சாச்சு. இது 6வது பாடம். நமக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன பாடம் பார்த்துருப்போம் அப்படின்னா 19ஆவது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துருப்போம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பற்றி பார்த்துருப்போம். அடுத்ததாக காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் ப்ளஸ் தேசியத்தின் தோற்றம் இந்த பாடம் பார்த்துருப்போம். தேசியம் காந்திய காலகட்டம் பார்த்துருப்போம். போன வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இதெல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்டோட ஐஎன்எம் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் உள்ள அப்படின்னா தமிழ் மறுமலர்ச்சி, திராவிட இயக்கத்தின் எழுச்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம், சுயமரியாதை இயக்கம் பெரியார் அவர்களது, தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், இந்திய விடுதலைக்கு முன்பு ஏற்பட்ட மொழி போராட்டம், இறுதியாக பெண்கள் இயக்கங்கள் பார்ப்போம். இதுதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். நம்ம பாடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படியே வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெரியுதா? ஓகே. இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு இந்திய மறுமலர்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய மறுமலர்ச்சினா 19ஆவது நூற்றாண்டு, அதாவது 1800க்கு பின்னாடி இந்தியாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்திய மறுமலர்ச்சி. அதாவது 1800க்கு பிறகு இந்தியா பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் இடத்துல அடிமையாக இருந்தது இல்லையா? ஆங்கிலேயர் தங்களுடைய கலாச்சாரத்தை இந்தியாவில் திணிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் விளைந்த விளைவுகளை தான் இந்த சமூக போராட்டங்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நீங்கள் எழுத படிக்க தெரியாதவங்க, உங்களுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் மதமெல்லாம் ரொம்ப பழசு, எங்கள் மதம் உயர்வானது, எங்களோட சட்டம்தான் நல்லது, அதை மாதிரி இந்த கிறிஸ்தவ மதம், ஆங்கில கல்வி போதாதுக்கு இந்த புதிய வரி விதிகள் இது எல்லாத்தையும் கொண்டு திணிச்சாங்க நம்ம மேலே, இந்தியர்கள் மேலே திணிச்சாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்தியர்களோட ரியாக்ட் எப்படி பண்ணாங்க அப்படின்னா கல்வி கற்ற இந்தியர்கள், அதாவது நமக்கு ஆரம்பத்தில் 19ஆவது நூற்றாண்டில் பார்த்துருப்போம் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கற்ற இந்தியர்கள்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், எங்களுதுலேயும் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது, எங்கள் பண்பாட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, சில மூட பழக்க வழக்கங்கள் தான் இருக்குது, அதை மட்டும் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுதும் சிறப்பானது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னது தான் நம்ம கலாச்சாரமே நல்லது, அதில் சில மோசமான பழக்க வழக்கங்கள் மட்டும்தான், அதாவது மூட நம்பிக்கைகள் மட்டும்தான் இருந்துச்சு, அதை மட்டும் மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரியாக்ஷனால் நமக்கு நடந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்கள், அதாவது சதி ஒழிக்கிறது, விதவை மறுமணம், பெண்களுக்கான கல்வி, இதெல்லாமே அப்போ தான் வந்துச்சு. நமக்கு இதில் அறிமுகத்தில் சொல்லியிருக்கிறது இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, நம்ம மேலே கலாச்சாரத்தை திணிச்சாங்க, அப்புறம் நம்ம ரொம்ப வேதனை அடைஞ்சோம் அவங்களால. கல்வி கற்றவர்கள் அதுக்கப்புறம் உருவானாங்க. அவங்களோட விழிப்புணர்வின் மூலிமா சமூகத்தில் தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் வந்தது. அதுதான் இந்திய மறுமலர்ச்சி. நல்ல விஷயங்களை கையில் எடுத்தாங்க. நம்ம விஷயத்திலே, நம்ம சமூக சம்பிரதாயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தில் கையில் எடுத்தாங்க, மோசமான விஷயங்களையெல்லாம் மாற்றினாங்க. இதுதான் நமக்கு இந்திய மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் நமக்கு இந்த இதில் சொல்லியிருக்காங்க, அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மறுமலர்ச்சி. தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கும்போது காலனிய ஆதிக்கம். அவர்கள் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? ஆங்கிலேயரோட கலாச்சார மேலாதிக்கத்தால் தமிழகத்தில் சமூக பண்பாட்டு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுதான் தமிழ் மறுமலர்ச்சியில் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பாடத்தில். ஆங்கிலேயரோட கலாச்சார மேலாதிக்கத்தின் மூலமா தமிழகத்தில் சமூக பண்பாட்டு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. தமிழ் மொழியும் கலாச்சாரமும் தான் தமிழரோட அடையாளத்தில் முக்கிய பங்காக வகிக்கிறதே.
ஸோ அதுக்கப்புறமா நமக்கு அச்சு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அச்சு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ் புத்தக வெளியீட்டில் பார்த்திங்க அப்படின்னா புரட்சியை கொண்டு வந்தாங்க. நமக்கு எல்லாமே வந்து ஓலை சுவடிகளில் தான் இருந்திருக்கும். எடுத்தோடனே நம்ம எல்லாருமே புக்கில் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ நமக்கு ஆரம்ப காலத்தில் எல்லாருமே வந்து ஓலைச்சுவடிகளில் தான் எழுதியிருப்பாங்க. அது வந்து அச்சு இயந்திரம் மூலமாக அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா நமக்கு எல்லா இலக்கணங்களும் இலக்கியங்களும் பார்த்திங்கன்னா புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த தமிழ் மறுமலர்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அச்சு மிஷின் இருந்துச்சு இல்லையா, அந்த பிரிண்டிங் மிஷின், அதில் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த நூல்கள் மட்டும்தான் அதிகமாக வெளியிடப்பட்டுச்சு, அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு. இறுதியாக பார்க்கும்போது நமக்கு சமய சார்பற்ற நூல்களும் சமூக சிந்தனைகள் கொண்ட நூல்களுமே அதில் வெளியானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மொழியியல் ஆய்வுகள், தமிழ் மற்றும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மறுமலர்ச்சிக்கு தூணாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு தமிழ் மறுமலர்ச்சியில் சொல்லியிருக்கிற விஷயங்கள். ஸோ அடுத்தது நமக்கு அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. தமிழ் மறுமலர்ச்சியில் அச்சு தொழில்நுட்பத்தின் பங்கு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அச்சில் பதியப்பட்ட முதல் இந்திய மொழி, அதாவது ஐரோப்பிய மொழிகளை தவிர, ஸோ ஐரோப்பிய மொழிகளை இது பண்ணுறதுக்காக தான் அச்சு மிஷின் வந்தது, பிரிண்டிங் மிஷின் வந்தது. அதாவது பைபிளெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் அச்சிடுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அச்சில் பதியப்பட்ட முதல் இந்திய மொழி தமிழ், ஐரோப்பிய மொழிகளை தவிர. அதுதான் இங்கே விஷயம். ஐரோப்பிய மொழிகளை தவிர அச்சில் பதியப்பட்ட முதல் இந்திய மொழி எதுனா நம்ம தமிழ் தான். ஸோ முதல் தமிழ் அச்சு புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தம்பிரான் வணக்கம். ஸோ தம்பிரான் வணக்கம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் வணக்கம்னு சொல்லுவோம். எங்கே யாரை பார்த்தாலும் முதல்ல நம்ம சொல்கிற விஷயம் வணக்கம்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா இங்கிருந்தே வந்திருக்குங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ தமிழில் அச்சு புத்தகம் வரும்போதே தம்பிரான் வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த புத்தகமே நமக்கு வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு, வணக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம முதல்ல யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மரியாதை நிமித்தமாக. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு புத்தகம்னு ஒன்று வெளியே வரும்போது தமிழ் புத்தகம் தான் வெளியே வந்தது. அந்த புத்தகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர் பார்த்திங்கன்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ எப்போ இந்த புக்கு வந்தது, எங்கேருந்து வந்தது அப்படின்னா கோவாவில். ஸோ கோவாவில் தான் 1578 முதல் தமிழ் அச்சு புத்தகம் வெளியே வந்தது. ஸோ முதல் தமிழ் அச்சு புத்தகம் அங்கே தான் வெளியே வந்தது. அந்த அச்சு புத்தகத்தோட நேம் தான் பார்த்திங்க அப்படின்னா தம்பிரான் வணக்கம். ஸோ அடுத்தது தமிழ் பார்த்திங்கன்னா முழுமையான தமிழ் அச்சகமாக, அதாவது முதல் முழுமையான தமிழ் அச்சகமாக எங்கே வந்தது அப்படின்னா 1578 கோவாவில் இருந்தது இல்லையா, அதுக்கப்புறமா முதல் முழுமையான தமிழ் அச்சகம் நமக்கு பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் 1709. 1578 தான் நமக்கு முதல் புக்கு வந்துச்சு. தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறது 1578 தான் வந்துச்சு, கோவாவில் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முதல் முழுமையான தமிழ் அச்சகம் பிரிண்டிங் ப்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முழுமையான தமிழ் அச்சகம் பார்த்திங்கன்னா 1709. ஸோ எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1709, 1578, 1709. ஸோ எங்கன்னா தரங்கம்பாடியில். யார் நிறுவனாங்க அப்படின்னா சீகன் பால்கு, இவர் தான். ஸோ இவர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனவர் தமிழ் அச்சகத்தை தரங்கம்பாடியில் நிறுவியிருக்கார் 1709. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அச்சுப்பதிப்பு வந்திருக்கு 1812 தான் நமக்கு வெளியிடப்பட்டிருக்கு. திருக்குறள் அச்சுப்பதிப்பு ஓலை சுவடிகளில் இருந்த திருக்குறள் அச்சுப்பதிப்பு பதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1812 வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ திருக்குறள் 1812. தொடக்க கால தமிழ் இலக்கியங்கள் நூல்களில் ஒன்றான திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா 1812 தான் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் தமிழ் அறிஞர்களோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ சி.வை. தாமோதரனார் அவர் எழுதின புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 19ஆவது நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள் சொல்லப்படக்கூடிய சி.வை. தாமோதரனார் அவரோட வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1832 to 1901. ஸோ அதே மாதிரி நமக்கு தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய உவே சாமிநாதர் 1855 to 1942. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தனர். ஸோ நம்மளோட தமிழில் எங்கே இருந்துச்சு, எப்படி இருக்குது, அந்த கரையானெல்லாம் அரிச்சு போய் கிடக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேடி 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 நமக்கு அச்சிட்டு கொடுத்தவங்க இவங்க தான்.
ஸோ அது அப்படியே போனால் போகட்டும்னு விடாமல் எங்கே யாராவது இங்கே இந்த மாதிரி இந்த புக்கு இருக்குது, இந்த இலக்கியம் இருக்குது, இந்த சீவக சிந்தாமணி இங்கே கிடக்குதுப்பா, 10 பாட்டு பாருப்பா அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னோ அங்கே நடந்தே போய் சாமிநாதர் தமிழ் தாத்தாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்தே போய் அதை கண்டுபிடிச்சி அதை அச்சில் ஏற்றினவர். ஸோ அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் தமிழ் மேலே இருந்த பற்றுனால தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலிமா தான் நாம் இப்படியெல்லாம் இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம், சூளாமணி உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்தாங்க தாமோதரனார் அவர்கள். ஸோ அதே மாதிரி நமக்கு தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவே சாமிநாதர். ஸோ ரொம்ப முக்கியம். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உவே சாமிநாதர். ஸோ நமக்கு உவே சாமிநாதர் அவர்கள் பதிப்பிட்ட புத்தகம் என்ன அப்படின்னா, அச்சில் பதிப்பிட்ட புத்தகம் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, இது எல்லாத்தையுமே நமக்கு உவே சாமிநாதர் தான் வெளியிட்டார், அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ இதோட விளைவுகள் நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ இவர் தான் சீவை தாமோதரனார், இவர் தான் நமக்கு உவே சாமிநாதர். ஸோ நமக்கு இதனோட விளைவு என்ன நடந்தது, இந்த மாதிரியெல்லாம் புக்கெல்லாம் அச்சிட்டு வெளியிட்டதுக்கப்புறம் பழம்பெரும் செவ்வியல் இலக்கியங்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடுச்சு. ஸோ நம்ம ஓலைச்சுவடியிலேயே இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதை புக்காக வெளியிட்டதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுச்சு. இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. ஸோ தமிழர்கள் தங்களோட பண்பாட்டு அடையாளங்களை மீண்டும் கண்டறிய ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் எங்களோட தான் பெருசுன்னு அந்த ஆரம்பத்தில் சொன்னாங்களே, அறிமுகத்தில் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளையர்கள் என்ன சொன்னாங்க, எங்களோட தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எங்களுதே சிறப்பானது தான், அதில் சில வேண்டாத மூடப்பழக்கங்கள் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு விட சிறப்பு எதுவும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அச்சிட்டு மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் இந்த தமிழ் மறுமலர்ச்சியை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா F.W. எல்லிஸ். ஸோ எல்லிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லிஸோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1777, 777. ஸோ 1777ன்னு சொல்லலாம். ஸோ 1777 பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வாழ்ந்த காலகட்டம் 1819 வரைக்கும் இந்த எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவரோட விஷயம் அப்படின்னு முக்கியமாக பார்க்க போகிறது திராவிட மொழிகளுக்கான ஆய்வுகள். ஸோ திராவிட மொழிகளுக்கான ஆய்வுகள் தான் இவருது. ஸோ 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி ஒன்று நிறுவனார். ஸோ இவர் நிறுவன கல்லூரி எங்கே அப்படின்னு கேட்டால் புனித ஜார்ஜ் கோட்டையில். F.W. எல்லிஸ் அவர்கள் எங்கே கல்லூரி நிறுவனார்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் தான். எந்த ஆண்டு நிறுவனார்னா 1816 நிறுவியிருக்காரு. ஸோ தென்னிந்திய மொழிகள் தனி மொழி குடும்பம் எனும் திராவிட மொழி கோட்பாட்டை உருவாக்குனவரே எல்லிஸ் அவர்கள் தான். ஸோ முக்கியமானது தென்னிய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினவர் யார் அப்படின்னா எல்லிஸ், F.W. எல்லிஸ் அவர்கள். ஸோ தென்னிந்திய மொழிகள் தனி மொழி குடும்பம் எனும் திராவிட மொழி கோட்பாட்டை உருவாக்குனவர், அதே போல் இந்தோ ஆரிய மொழிகளுடன் சம்பந்தம் இல்லை என நிரூபித்தவரும் நமக்கு F.W. எல்லிஸ் அவர்கள் தான். அடுத்ததாக நமக்கு ராபர்ட் கால்டுவெல். ஸோ இவரோட தொடர்ச்சி, அதாவது இந்த பார்த்தீங்க அப்படின்னா திராவிடன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் 1856 அந்த நூலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லிஸோட கோட்பாட்டை விரிவுபடுத்தினார். ஸோ எல்லிஸோட திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் இருக்கு இல்லையா, அதை விரிவுபடுத்தினவர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் தான். ஸோ ராபர்ட் கால்டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா 1856 அந்த நூலை விரிவுபடுத்தியிருப்பார். ஸோ திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல் எழுதிய ஆண்டு அப்படின்னு கேட்கும்போது 1856ன்னு சொல்லணும். ஸோ இதை அவர் விரிவுபடுத்தியிருக்கார் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் தான். எழுதிய ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1856. அடுத்தது அவரோட அந்த கோட்பாட்டை F.W. எல்லிஸ் அவர்களோட கோட்பாட்டை இந்த நூலின் மூலிமா இவர் விரிவுபடுத்தியிருக்காரு 1856. அது மட்டும் இல்லை, தமிழோட தொன்மையையும் நிலைநாட்டியிருக்காரு. ராபர்ட் கால்டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா
திராவிட மொழிகளுக்கிடையேயான நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் நிரூபிச்சிருக்காரு. தமிழின் தொன்மையை நிலைநாட்டியிருக்காரு. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ் திராவிட மொழி கோட்பாட்டை உருவாக்குனார். ராபர்ட் கால்டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா 1856 அதை விரிவுபடுத்தி தமிழின் தொன்மையையும் தனித்தன்மையையும் நிலைநாட்டியிருக்காரு. இதுதான் இந்த 2 இதுலேயும் கொடுத்துருக்குற விஷயம். சுருக்கமாக சொன்னால் அதுதான் நடந்திருக்கு. ஸோ இவரோட காலகட்டம் 1814 டு 1891 ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். ஸோ அடுத்தது சுந்தரனார். ஸோ மனோன்மணியம் சுந்தரனாரின் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1855 டு 1897. இவரை பற்றின விஷயம் இவ்வளோ இருந்தால் போதும் இந்த பாடத்தில். ஸோ தமிழ் மறுமலர்ச்சி, அதாவது சுந்தரனார் அவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் காலகட்டம் கேட்டிங்க அப்படின்னா 1855 டு 1897. அடுத்தது ராமலிங்க அடிகள், வள்ளலார்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர். ஸோ நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார் அப்படின்னா நம்ம வள்ளலார் தான். ஸோ ராமலிங்க அடிகள் அவரோட காலகட்டம் 1823 டு 1874. அடுத்ததாக ஆபிரகாம் பண்டிதர் வராரு. ஸோ திருவிக்கா, பாரதிதாசன் எல்லாருமே தமிழ் மறுமலர்ச்சிக்கு வராங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய பழமைவாதத்துக்கு எதிராக இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்து சமய பழமைவாதத்துக்கு எதிராக. ஸோ திருவிக்கா, பாரதிதாசன், ஆபிரகாம் பண்டிதர் எல்லாருமே கேள்விக்குறி எழுப்புனாங்க. ஆபிரகாம் பண்டிதர் பார்த்தீங்க அப்படின்னா 1859 டு 1919 வாழ்ந்தவர். ஸோ தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். ஸோ தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் நமக்கு ஆபிரகாம் பண்டிதர் தான். நம்ம கொஸ்டினாகவே பார்க்கலாம். ஸோ தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் தான். அவரோட காலகட்டம் 1859 டு 1919 தான் அவரோட வாழ்க்கை முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வியல் இலக்கிய புத்தெழுச்சியில் பங்களித்தவர்கள் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, சா. வையாபுரி, பாரதிதாசன். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களோட எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செஞ்சவங்க. ஸோ அதாவது செவ்வியல் இலக்கிய புத்தெழுச்சியில் பங்களித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாரும் தான். ஸோ பங்கு அளித்தவர்களை கொடுத்துட்டு பங்கு அளிக்காதவங்க யாருன்னு ஒருத்தரை ஜாயின் பண்ண முடியும். ஒருத்தரை மட்டுமே பங்கு அளிக்காதவங்களை கொடுத்துட்டு பங்களித்தவங்க 3 பேர் யாருன்னு கேட்க முடியும். ஸோ அதனால தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யார் இந்த தமிழ் இலக்கிய புத்தெழுச்சியில் பங்களித்தவர்கள்னால் இவங்க தான். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு சமத்துவம் மற்றும் பொது உடைமை பரப்பியவர்கள் யார் அப்படின்னா சிங்காரவேலர். ஸோ சிங்காரவேலர் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்தவர். யாருன்னு நம்ம கொஸ்டின் வந்துச்சுன்னா சிங்காரவேலர் தான். 1860 டு 1946 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு சிங்காரவேலர். அவர் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்தார், சமத்துவத்தையும் வலியுறுத்தினார். அடுத்தது அயோத்திதாச பண்டிதர். அவர் பார்த்திங்கன்னா பொது உடைமை கருத்துக்களை பரப்பினவர். அயோத்திதாச பண்டிதர் பொது உடைமை கருத்துக்களை பரப்பினவர். 1845 டு 1914 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸோ அடுத்தது நம்ம பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி என்று அழைக்கக்கூடிய பெரியார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு மூலயமா ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை குரல் கொடுத்தார். ஸோ ஒதுக்கப்பட்ட மக்கள்னாவே நமக்கு பெரியார் அவர்கள் உடனே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1879 டு 1973 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவரோட வாழ்ந்த காலகட்டம். அடுத்ததாக நமக்கு பரிதிமார் கலைஞர். ஸோ தமிழுக்கு தொண்டாற்றியவங்க 2 பேர் முக்கியமாக சொல்லலாம். பரிதிமார் கலைஞர் ஒன்று, மறைமலை அடிகள் ஒன்று. ஸோ பரிதிமார் கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரின்னு சொல்லுவோம். வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞரோட பேர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி.
ஸோ இவர் பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்தவர். ஸோ 1870 மதுரை அருகே பிறந்தவர். 1870 இவரோட தொழில்னு பார்க்கும்போது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தார். இவர் எங்கே பேராசிரியராக இருந்தார்னா பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தார். சமஸ்கிருதத்தின் செல்வாக்கை எதிர்த்தார். ஸோ இவர் தமிழ் பேராசிரியர், அதனால் சமஸ்கிருதத்தோட செல்வாக்கை எதிர்த்தார். ஸோ கிறிஸ்தவ கல்லூரியில் தான் இவர் பணியாற்றியிருக்காரு. ஸோ இவர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஒரு செம்மொழி என வாதிட்ட முதல் அறிஞர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் தான். ஸோ செம்மொழி நாள் இப்போ நாம் பார்த்துருப்போம், ஜூன் 3 செம்மொழி தினம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை முதல்ல வாதிட்டவர் யார் அப்படின்னா இவர் தான், பரிதிமாற் கலைஞர் தான். பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஒரு செம்மொழி என வாதிட்ட முதல் அறிஞர். அதே மாதிரி தமிழ் வட்டார மொழி அல்ல அப்படிங்கிறதையும் உரிதாக்கினார். ஸோ தமிழ் வட்டார மொழி இல்லைன்னு இது பண்ணி சொன்னவர், அழுத்தி சொன்னவர். அதே போல் தமிழ் ஒரு செம்மொழின்னு வாதிட்ட முதல் அறிஞரும் நமக்கு பரிதிமாற் கலைஞர் தான். தமிழ் மேலே இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா தூய தமிழ் பெயர் சூட்டி கொண்டார். அதாவது தனக்கே பரிதிமாற் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூடிக்கொண்டார். இவரோட பேர் நமக்கு வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. ஸோ அவர் தமிழ் மேலே இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர்னு அவரோட பெயரை மாற்றிக்கிட்டார். ஸோ ரொம்ப இளம் வயதிலே இறந்துட்டார். அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தீங்க அப்படின்னா 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினவரும் நமக்கு பரிதிமாற் கலைஞர் தான். ஸோ 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினவரும் நமக்கு பரிதிமாற் தான். ஸோ பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். ஸோ நாவல், நாடகம், அறிவியல் கட்டுரைகள் இது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ பரிதிமாற் கலைஞர் அவருக்கு தானே தமிழ் மேலே இருந்த பற்றின் காரணமாக சூரியநாராயண சாஸ்திரிங்கிற பேரை பரிதிமாற் கலைஞர்னு அவரே மாற்றிக்கிட்டாரு. அதுபோலவே தமிழ் ஒரு செம்மொழின்னு சொல்லி வாதிட்ட முதல் அறிஞரும் நமக்கு பரிதிமாற் கலைஞர் தான். அது மாதிரி தமிழ் வட்டார மொழி இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாக சொன்னவரும் இவர் தான். அதுபோல் நமக்கு 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினவரும் இவர் தான். ஸோ இவரை பற்றி முக்கியமான விஷயங்கள் இது தான். ஸோ 1903 இளம் வயதிலேயே 33 வயதில் இறந்தவரும் இவர் தான். ஸோ பார்த்தவங்களையே 33 வயதில் இறந்தவரும் நமக்கு பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். அடுத்ததாக மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகளும் அதே மாதிரி தான், தமிழ் மேலே இருந்த பற்றின் காரணமாக அவரோட இயற்பெயர் வேதாச்சலம். அதுக்கப்புறமா அவர் மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேரையுமே தமிழ் மீது இந்த பற்றின் காரணமாக அவங்கவுங்க மாற்றிக்கிட்டாங்க. ஸோ மறைமலை அடிகள்னு பார்க்கும்போது 1876 1950 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ அவர்களோட இயற்பெயர் வேதாச்சலம். ஸோ இவரை பற்றி முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை, அதாவது தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்குனவரும் மறைமலை அடிகள் தான். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? மறைமலை அடிகளை. அதுபோலவே தனித்தமிழ் இயக்கத்தை அல்லது தூய தமிழ் இயக்கம்னு சொல்லலாம். இதை உருவாக்குனவரும் நமக்கு மறைமலை அடிகள் தான். ஸோ சங்க இலக்கிய நூல்களுக்கு விளக்க உரை கொடுத்தவரும் இவர் தான். சங்க இலக்கிய நூல்களுக்கு விளக்க உரை கொடுத்தவரும் நமக்கு மறைமலை அடிகள் தான். அந்த நூல்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. ஸோ பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சங்க இலக்கிய நூல்களுக்கு விளக்க உரை கொடுத்தாரு. இவர் கொடுத்த விளக்க உரையான நூல் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலையும் முல்லைப்பாட்டும் தான். அது மட்டும் இல்லை, இவர் பத்திரிகையில் பணியாற்றினார். சித்தாந்தா தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையிலையும் பணியாற்றிருக்காரு. ஸோ சித்தாந்தா தீபிகா பத்திரிகையில் பணியாற்றவர் யாருன்னு நமக்கு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள் தான். அதே போல் மறைமலை அடிகள் பணியாற்றிய பத்திரிகையின் பேர் கேட்டாலும் சித்தாந்த தீபிகா. ஸோ இவர் பணியாற்றிருக்கார் இல்லையா பத்திரிகையில். அவரோட ஆசிரியர்கள் யார், செல்வாக்கு கொண்டவர்கள் யார் அப்படின்னா பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகளோட ஆசிரியர்கள். ஸோ இவருமே சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக தான் இருந்தார். ஸோ இவரும் தமிழாசிரியர் தான், பரிதிமாற் கலைஞரும் தமிழாசிரியர் தான்.
ஸோ இவரோட ஆசிரியர்னு சொல்லும்போது, மறைமலை அடிகளோட ஆசிரியர்னு சொல்லும்போது சுந்தரனார், சோமசுந்தர நாயகர், இவங்க 2 பேரும் தான் மறைமலை அடிகளோட ஆசிரியர்கள்னு சொல்லலாம். முக்கிய செல்வாக்கு, அவரோட வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு கொண்டவர்கள் இவங்க. அதுபோலவே மறைமலை அடிகள் பார்த்திங்கன்னா தமிழ் இயக்கத்தை 1916 நிறுவியிருக்காரு. அவர் எந்த ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை இயக்குனார்னா, தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவனவர் மறைமலை அடிகள். அதை எந்த ஆண்டு நிறுவனார் அப்படின்னு கேட்டால் 1916 நிறுவனார். ஸோ மறைமலை அடிகளாருக்கு மகள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் நீலாம்பிகை. ஸோ மறைமலை அடிகளுக்கு மகள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பேர் என்னன்னு கேட்டால் நீலாம்பிகை. அதுபோக மறைமலை அடிகளார் பார்த்திங்கன்னா தான் நடத்திய ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் பெயரை அறிவுக்கடல் என மாற்றிட்டார். ஸோ மறைமலை அடிகள் நடத்தின பத்திரிகையோட பேர் ஞானசாகரம். ஸோ இவர் பேரை எப்படி வேதாச்சலம்னு இருந்ததை மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிட்டாரோ, அதே போல் அந்த பத்திரிகையோட பேர் ஞானசாகரம் இருந்ததை அறிவுக்கடல்னு மாற்றிக்கிட்டாரு. ஞானம்னா அறிவு தான், ஸோ அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஞானசாகரம் அப்படிங்கிறத அறிவுக்கடல்னு மாற்றிக்கிட்டாரு. அடுத்தது மறைமலை அடிகளார் பார்த்திங்க அப்படின்னா சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற நிறுவனம் பொதுநிலை கழகம்னு மாற்றிக்கிட்டார். அவர் மறைமலை அடிகளாரோட சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனத்தை பொதுநிலை கழகம்னு பெயர் மாற்றிக்கிட்டார். ஸோ இவர் 2 மொத்தமாக இவரோட பேரோடு சேர்த்து 3 பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு. இவரோட பேர் வேதாச்சலத்தை மறைமலை அடிகளாக மாற்றிருக்காரு. அதுபோக இவர் நடத்திட்டு இருந்த பத்திரிகை ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையை அறிவுக்கடல்னு மாற்றிக்கிட்டாரு. அதுபோக பார்த்திங்கன்னா நிறுவனம் சமர சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு பெயரிடப்பட்டு மாற்றிக்கிட்டாரு. ஸோ நீலாம்பிகை, இவரோட மகள் நீலாம்பிகை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இவங்கள மகள் நீலாம்பிகை பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொற்களில் புகுந்த சமஸ்கிருத சொற்களுக்கு, அதாவது தமிழ் சொற்களுக்குள்ளே புகுந்த, நாம் இப்போ தமிழ் பேசும்போது தூய தமிழில் பேச மாட்டோம், இடையில இங்கிலீஷும் சேர்த்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது இயல்பாக வந்துருச்சு. தூய தமிழ் அப்படிங்கிறது மாறி நமக்கு இயல்பாக பேச்சு வழக்கில் இங்கிலீஷ் வந்துருச்சு. அப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதுவும் உள்ளே வந்துடும். எல்லாம் கலந்து இப்போ தமிழ் அப்படிங்கிறது தூய தமிழை யாருமே பேசுகிறதுக்கு ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீலாம்பிகை அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொற்களுக்குள்ளே புகுந்த சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கொண்ட அகராதியை தொகுத்தார். ஸோ தமிழ் சொற்களில் புகுந்த சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கொண்ட அகராதியை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகளாரோட மகள் நீலாம்பிகை அவர்கள் தான். ஸோ இதெல்லாம் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தமிழ் மறுமலர்ச்சி பார்த்தாச்சு. தமிழ் மறுமலர்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம்? பரிதிமார் கலைஞர் பார்த்தோம், மறைமலை அடிகள் பார்த்தோம். அடுத்தது திராவிட இயக்கத்தின் எழுச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திராவிட இயக்கத்தின் எழுச்சி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா நமக்கு இந்த புக்கில் இல்லை அது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று நடந்தது. 1911, இப்போ 2026 மறுபடியும் நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று நடந்தது சென்னை மாகாணத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் 3% மட்டும்தான் இருந்தாங்க. 1911 பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் 3% மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி இருந்த போதும் அவர்களில் படித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது 4074 பேர் இருந்தாங்க. ஸோ அதிக அளவில் அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ 4074 பேர் பிராமணர்கள் இருந்திருக்காங்க, படித்தவங்க 3% தான் இருந்திருக்காங்க மக்கள் தொகையில். அதில் 4074 பேர் பார்த்திங்கன்னா பிராமணர்களாக இருந்திருக்காங்க. ஸோ பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கும்போது 90% பேர் இருந்திருக்காங்க. அவர்களில் பட்டதாரிகள்னு பார்க்கும்போது 1035 பேர் தான் இருந்திருக்காங்க. ஸோ 3% பிராமணர்களுக்கு 4074 பேர் பட்டதாரிகளாக இருக்கும்போது 90% பிராமணர் இல்லாத மக்கள் இருந்திருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கும்போது 1911 90% பிராமணர் அல்லாதவங்க இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போதும் அதில் இருந்த பட்டதாரிகள் பார்க்கும்போது வெறுமனே 1035 தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிராமணரோட மேலாதிக்கத்துக்கு எதிராக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிராமணர் அல்லாத மக்களை பாதுகாக்கிற நோக்கில் தான் நமக்கு திராவிட இயக்கம்னு ஒன்று உருவாயிருக்கு. ஸோ இதுதான் திராவிட இயக்கம் உருவானதுக்கான காரணம். ஸோ நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா
பிராமணரோட மேலாதிக்கத்துக்கு எதிராக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிராமணர் அல்லாத மக்களை பாதுகாக்கும் நோக்கில் தான் நமக்கு திராவிட இயக்கம்னு ஒன்று உருவாகிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவுறதுக்காக மதராஸில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ மதராஸில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1909 உருவாக்கப்பட்டது. அதுபோக 1912 சி நடேசனார் இவர் தான். ஸோ இந்த மீசக்காரர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1912 டாக்டர் சி நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் உருவாக்குனார். ஸோ மதராஸ் ஐக்கிய கழகத்தை யார் உருவாக்குனார், எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். 1912 டாக்டர் சி நடேசனார் அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்குனார். ஸோ மதராஸ் ஐக்கிய கழகம் தான் நமக்கு பின்னாடி மதராஸ் திராவிட சங்கமாக உருவாச்சு. ஸோ 1912 அது உருவாக்கப்படும் போது மதராஸ் ஐக்கிய கழகம் தான் அது. ஸோ பின்னாடி தான் அது மதராஸ் திராவிடர் சங்கமாக, ஒரு வெறும் திராவிடர் சங்கம் இல்லை, மதராஸ் திராவிடர் சங்கமாக உருவாகியிருக்கு. ஸோ இந்த அமைப்பு பிராமணர் அல்லாத பட்டதாரிகள் மற்றும் மாணவர்களுக்கு, அதாவது இந்த ஐக்கிய கழகம் இருக்கு இல்லையா, மதராஸ் ஐக்கிய கழகம். ஸோ அது பார்க்கும்போது பிராமணர் அல்லாத பட்டதாரிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கியது. இந்த அமைப்பின் மூலமா பிராமணர் அல்லாத பட்டதாரிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கியது. அதுபோக 1916 ஜூலையில் சி நடேசனார் பார்த்தீங்க அப்படின்னா திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் எனும் விடுதியை நிறுவினார். ஸோ இதே பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டத்தில் சி நடேசனார் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு தங்கும் விடுதி ஒன்று கொடுத்துருப்பாருன்னு பார்த்துருப்போம். அதில் 1916 ஜூன்னு இருக்குது. ஸோ இதில் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்காங்க. திருவல்லிக்கேணின்னு சொல்லிட்டேன், ட்ரிபிளிகன்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் எனும் விடுதியை நிறுவனவரும் இவரே தான், ஆனால் ஜூலையில். ஸோ இது ரெண்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்குது. ரெண்டுமே வருஷம் ஒன்று தான், மாதம் மட்டும் வேறையாக இருக்குது. ஜூன் ஒன்று, ஜூலை ஒன்று இருக்குது. அந்த ஜூலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரே விஷயம் இந்த திருவல்லிக்கேணி தான். ஸோ திருவல்லிக்கேணியில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு விடுதி பார்த்தீங்க அப்படின்னா 1916 ஜூலை. ஸோ திருவல்லிக்கேணி இல்லாமல் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்ட விடுதி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, திராவிடர் இல்லம் என்னும் விடுதியையும் நிறுவினார். அதுபோக இந்த திராவிடர் இல்லம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. ஸோ ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. அடுத்தது நமக்கு திராவிட இயக்கத்தின் எழுச்சி சி நடேசனார் அவர்கள் பார்த்தாச்சு. திராவிட இயக்கத்தின் எழுச்சி என்னது, பிராமணர் இல்லாத மக்களுக்கு கல்வி கொடுக்கறது, ஸோ அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுதான் இதில் பார்த்துருப்போம். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்க்க போகிறோம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பார்க்கும்போது அதை என்னென்னு சொல்லுவோம், சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அதில் பார்த்துருப்போம் போன பாடத்தில், SILFன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கூட கேட்கலான்னு. ஸோ நமக்கு 1916 பிராமணர் அல்லாத தலைவர்கள் உருவாக்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிறகு நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. நீதி கட்சி அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான். அது எப்போ அப்படின்னா 1916. நீதி கட்சியோட பத்திரிகைகள் ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். தமிழ் நீதி கட்சியோட பத்திரிகைகளில் தமிழில் என்னன்னு சொல்லுவோம், திராவிடன்னு சொல்லுவோம். அதையே ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஜஸ்டிஸ்னு சொல்லுவோம். தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட பத்திரிகைகள் தான். தமிழில் வெளியிடும் போது திராவிடன் அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்னு வெளியிட்டிருப்பாங்க, தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கான்னு வெளியிட்டிருப்பாங்க. இந்த மூணுமே நீதி கட்சியோட பத்திரிகைகள். ஸோ இதன் மூலயமா இதில் கிடைச்ச வெளிப்பாடு மூலயமா தான் நமக்கு நீதி கட்சி அப்படிங்கிறது அரசியலுக்குள்ளேயே வந்தது. ஸோ 1919 பார்த்தீங்க அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு அப்படிங்கிற சீர்திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது.
எதன் மூலயமா நமக்கு இரட்டை ஆட்சி முறை மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு இவங்களோட சீர்திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. ஸோ 1920 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் சென்னை மாகாணத்தில் முதல் தேர்தல் நடந்துச்சு. ஸோ எதன் அடிப்படையில் நமக்கு முதல் தேர்தல் நடந்தது அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டோட சீர்திருத்தங்கள் அடிப்படையில் தான். அது எப்போ அப்படின்னா 1920. ஸோ 1920 தான் சென்னை மாகாணத்தோட முதல் தேர்தலும் நமக்கு நடந்திருக்கு. ஸோ நமக்கு முதல் தேர்தலும் அப்போ தான் 1920 தான் நடந்திருக்கு. எதன் அடிப்படை சென்னையில் நடந்திருக்கு, எதன் அடிப்படையில்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களோட அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. ஸோ அப்படி தேர்தல் நடக்கும்போது நீதி கட்சி 98 இடங்களுக்கு 63 இடங்கள் வெற்றி பெற்றது. ஸோ நீதி கட்சி இதுக்கு முன்னாடி பாடத்தில் அதை பார்த்துருப்போம், 98 இடம் 63 இடங்கிறது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 98 இடங்களில் 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றுச்சு. ஸோ அப்படி வெற்றி பெற்றபோது ஏ சுப்பராயலு அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர். ஸோ சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் ஏ சுப்பராயலு தான். ஸோ 98 இடங்களில் போட்டிட்டு 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 1923 பனகல் அரசர் வந்து ரெண்டாவது முதலமைச்சராக இருந்தார் நீதி கட்சியின் சார்பாக. அது பின்னாடி 1926 பார்த்தீங்க அப்படின்னா பி சுப்பராயன் அவர் பார்த்தீங்கன்னா மூன்றாவது முதலமைச்சராக இருந்தார். 1930 ப முனுசாமி நாயுடு அவர் நாலாவதாக இருந்தார். 1934 பொப்பிலி ராஜா அவர் முதலமைச்சராக இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த நீதி கட்சியோட முதலமைச்சராக இருந்தவங்க. ஸோ முதலமைச்சர் அப்படிங்கிறது ஏ சுப்பராயலு அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தவங்க 1920 நடந்த தேர்தலில். ஸோ நமக்கு 1920 இருந்து 37 வரைக்குமே நீதி கட்சி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1920 30 வரைக்குமே நமக்கு நீதி கட்சி தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1937 தான் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்று நீதி கட்சியோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஸோ நீதி கட்சியோட ஆட்சி 1920 to 37 வரைக்குமே இருந்தது. ஸோ 37 தான் காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்று நீதி கட்சியோட ஆட்சி அப்போ தான் முடிவுக்கு வந்தது. ஸோ அவங்க இருந்தபோது கட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவங்க செஞ்ச திட்டங்களும் செயல்பாடுகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஸோ அவங்களோட திட்டங்களும் செயல்பாடுகளும் பார்க்கும்போது பிராமணர் அல்லாத மக்களுக்கு கல்வி, வேலை மற்றும் அரசியலில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நீதி கட்சி வழங்கினாங்க. அதுபோக ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளை பொதுப்பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்படணும்னு சொல்லி அரசு ஆணையும் பிறப்பித்தது இந்த நீதி கட்சி தான். அதாவது அந்த என்ன சொல்கிறது அதாவது அவங்க ஜாதியின் அடிப்படையில் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரித்து அந்த கீழ் ஜாதி குழந்தைகளை வந்து பள்ளிகளில் சேர்க்க மாட்டாங்க அப்போது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளிகளிலும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று நீதி கட்சியின் அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணையை அதில் பிறப்பித்தாங்க நீதி கட்சியோட திட்டங்கள்லையும் செயல்பாடுகள்லையும். ஸோ இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 1923 தங்கும் விடுதிகளும் உருவாக்கப்பட்டன. அதாவது உண்டு உறைவிடம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ கூட நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ தமிழக முதல்வர் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி உண்டு உறைவிட வசதியோட 1923 இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தங்கும் விடுதிகளும் இந்த நீதி கட்சியின் சார்பாக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை 1900 இந்த நீதி கட்சியின் மூலியமாக நமக்கு 1921 பெண்கள் தேர்தலில் பங்கேற்க ஒரு முன்னோடி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. நீதி கட்சியின் சார்பாக தான் 1921 பெண்கள் தேர்தலில் பங்கேற்கிறதுக்கான முன்னோடி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதுபோக நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் 1926 இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். ஸோ இதெல்லாமே நீதி கட்சியோட செயல்பாட்டில் தான் வந்தது. 1920 37 வரைக்கும் இவங்க ஆட்சி அமைச்சதில் இவங்க செஞ்ச நலத்திட்டங்களெல்லாம் இது தான். ஸோ 1926 தான் நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க நீதி கட்சியின் காலத்தில்.
அடுத்தது 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரி அரசாணைகள் கொண்டு சமூக நீதிக்கு வழிவகையும் செய்தது. வகுப்பு வாரி அரசாணைகளை கொண்டு இந்த இந்த 2 ஆண்டுகள்லேயும் 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 பார்த்தீங்க அப்படின்னா 2 வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்டது. ஸோ வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்ட ஆண்டு இதுதான். எதுக்காக? சமூக நீதிக்கு வழிவகை செய்கிறதுக்காக. அதுபோல் 1924 பார்த்தீங்க அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு சொல்லக்கூடிய நீதி கட்சியின் மூலயமா 1924 பணியாளர் தேர்வு வாரியமும் அமைக்கப்பட்டது. பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1924. ஸோ அதை தொடர்ந்து தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1929 ஒரு 5 ஆண்டு கழித்து இந்த 5 ஆண்டு கழித்து பொது பணியாளர் தேர்வாணையம், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொது பணியாளர் தேர்வாணையம் அது உருவாக்குனாங்க. எப்போனா 1929 பிரிட்டிஷ் அவர்கள். 1924 நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைக்கிறத தொடர்ந்து பிரிட்டிஷ் இந்த வேலையை செஞ்சுருக்குது. யூபிஎஸ்சியை உருவாக்கியிருக்குங்க. அடுத்தது நமக்கு நீதி கட்சியின் செயல்பாடு திட்டத்தில் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இது 1926 இந்து சமய அறநிலைய சட்டம் நீதி கட்சியால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. நீதி கட்சியால் தான் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது. எப்போ அப்படின்னா 1926. எதுக்காக அப்படின்னா சாதி வேறுபாடின்றி கோவில் நிர்வாகத்தில் பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலயமா 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தின் மூலயமா சாதி வேறுபாடின்றி கோவில் நிர்வாகத்தில் பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டது இவங்களோட நிர்வாக காலத்தில். அடுத்தது நமக்கு நம்ம பார்த்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி. நீதி கட்சி எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, எத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணாங்க, அதில் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 37க்கு அப்புறமா காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது சுயமரியாதை இயக்கம். 10.4 சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம்னாவே நமக்கு பெரியார் அவர்கள் அப்படிங்கிறது வந்துடும் உள்ள. பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கம். பெரியார் அவர்கள் நமக்கு 94 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இந்த இயக்கத்தோட சுயமரியாதை இயக்கத்தோட நிறுவனவரும் நமக்கு பெரியார் அவர்கள் தான். பெரியார் அவர்கள் 1879 டு 1973 வரைக்கும் வாழ்ந்தவர். ஒரு 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு 6 வருஷம்தான் கம்மி. 1879 1973 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இன்னொரு 6 போட்டிருந்தால் ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அவரோட இதை. 1879 டு 1973 ஒரு 6 வருஷம் தான் வித்தியாசம் பெரியார் அவர்களோட வாழ்ந்த காலகட்டத்துக்கு. இவர் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை நிறுவனர். சுயமரியாதை இயக்கம்னா சாதி சமய பாகுபாடுகள் இல்லாத சமத்துவ சமூகத்தை ஆதரித்தவர் இவர் தான், நமக்கு பெரியார் அவர்கள் தான். சாதி சமய பாகுபாடுகள் இல்லாத சமத்துவ சமூகத்தை ஆதரித்தார். பகுத்தறிவும் சுயமரியாதையும் பிறப்புரிமைன்னு சொன்னவர் வலியுறுத்தினார். சுயமரியாதை இயக்கத்தின் மூலயமா பகுத்தறிவு வருது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். செய்யலாமா வேண்டாமா, அது கரெக்டாக அந்த மாதிரி யோசித்து ஒரு விஷயத்தை பகுத்தறிகிறது தான் அந்த பகுத்தறிவு. பகுத்தறிவும் சுயமரியாதைங்கிறது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. பகுத்தறிவும் சுயமரியாதையும் பிறப்புரிமை அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது இந்த இயக்கத்தின் மூலயமா. இயக்கத்தோட முக்கிய கோரிக்கைகள், இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய கோரிக்கைகள் நமக்கு என்ன அப்படின்னா பெண்கள் கல்வி மற்றும் மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறது. பெரியார்னாவே மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறதும் பகுத்தறிவும் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது சுயமரியாதை திருமணம், சம்பிரதாயங்களை தவிர்க்கும் சீர்திருத்த திருமணத்தை இது பண்ணார் நம்ம பெரியார் அவர்கள். சுயமரியாதை திருமணத்தை ஆதரவு கொடுத்தாரு. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தது இனம். சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தது இனம் அப்படிங்கிற ஒரு இதுதான்.
ஸோ வாரணாசியில் பெரியாருக்கு ஏற்பட்ட அனுபவம் வைதிக ஹிந்து மதத்திற்கு எதிர்ப்பு உருவாக்கிச்சு. ஸோ வாரணாசிக்கு போயிருக்கார் நம்ம பெரியார் அவர்கள். வாரணாசிக்கு போகும்போது ஸோ இங்கே தான் இருக்கார். ஸோ வாரணாசிக்கு போகும்போது பெரியாருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா வைதிக இந்து மதத்திற்கே எதிர்ப்பு உருவாக்குச்சு. வைதிக இந்து மதத்திற்கே அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஸோ அந்த மூட நம்பிக்கைகளுக்காக. ஸோ இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தா வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். ஸோ அவருக்கு தான் மகனாக பிறந்தார். ஸோ ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோட மகன் தான் நம்ம பெரியார் அவர்கள். ஸோ பெரியார் அவர்கள் எங்கே பிறந்தவர்? ஈரோட்டில். ஸோ ஈவேரா. அதுபோலவே ஈரோட்டோட நகர சபை தலைவராக பதவி வகித்தார். 1918 டு 1919 ஓராண்டு காலம்தான் பதவி வகிச்சிருக்காரு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே வருஷம்தான் 18 டு 19 தான் பெரியார் அவர்கள் ஈரோட்டின் நகர சபை தலைவராக பதவி வகித்தார். அதுபோக 1917க்கு பின்னாடி ராஜாஜி அவரோட முன் முயற்சியினால தான் பெரியார் மற்றும் வரதராஜலு போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டாங்க. ஸோ பிராமணர் அல்லாத தலைவர்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் ராஜாஜி அவர்களோட முன் முயற்சியால் தான் 1917க்கு அப்புறமா சேர்க்கப்பட்டாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்திற்கு 1920 டு 22 ஆதரவாக தான் வகித்து வந்த அனைத்து அரசு பொறுப்புகளையுமே அவர் ராஜினாமா செஞ்சார். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துக்காக, காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்திற்காக நம்ம காங்கிரஸில் அவர் பொறுப்பில் இருந்திருப்பார் இல்லையா நம்ம பெரியார் அவர்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1920 டு 1922 தான் வகித்து வந்த அனைத்து அரசு பொறுப்புகளையுமே அவர் ராஜினாமா செஞ்சிட்டார். ஸோ அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்தபோதே பெரியார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் நுழைவு தீர்மானம் கொண்டு வந்தார். ஸோ காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்தபோதே நமக்கு பெரியார் அவர்கள் தான் கோவில் நுழைவு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஸோ நமக்கு பெரியாருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு பெரும்பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான். ஸோ ரோசாப்பூ துரைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜார்ஜ் ஜோசப் அவர்களை ரோசாப்பூ துரைன்னு நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பார்த்துருப்போம். தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் அவரை பார்த்துருப்போம். ஸோ அவர் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு பெரும்பங்கு வகித்தவர். ஸோ அதே மாதிரி நமக்கு வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையடைந்ததுனால வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையடைந்ததுனால வைக்கம் வீரர்னு நம்ம பெரியாரை அழைக்கிறோம். அதுபோலவே சேரன்மாதேவி குருகுலப்பள்ளி, அதுபோலவே நமக்கு சேரன்மாதேவி குருகுலப்பள்ளி சாதி வேறுபாடுடன் உணவு வழங்கப்பட்டதை எதிர்த்தார். ஸோ சேரன்மாதேவி குருகுலப்பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உணவு உண்ணும் வரையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம்ம பெரியார் அவர்கள் எதிர்த்தார். ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா சாதி வேறுபாடுடன் உணவு வழங்கப்பட்டது எங்கே அப்படின்னா சேரன்மாதேவி குருகுலப்பள்ளியில் தான். ஸோ யார் அப்படின்னு பார்க்கும்போது வ.வே. சுப்பிரமணியம். ஸோ வ.வே. சுப்பிரமணியம் நடத்திய சாதி வேறுபாடுள்ள குருகுல கல்வியை பெரியார் அவர்கள் கண்டித்தார். ஸோ வ.வே. சுப்பிரமணியம் அவர் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது. அந்த பள்ளி சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது, வ.வே. சுப்பிரமணியம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாதி வேறுபாடுள்ள குருகுல கல்வியை நடத்துறதுனால பெரியார் அவர்கள் அதை கண்டித்தார். காங்கிரஸில் இருந்தாலும் அதை கண்டித்தார். ஸோ சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்த வேண்டும்னு நம்ம பெரியார் அவர்கள் தான் சொன்னாங்க.
நமக்கு சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்த வேண்டும்னு சொல்லி நம்ம பெரியார் தான் சொன்னார். ஸோ இந்த தீர்மானத்தை 1925 ஸோ இந்த தீர்மானத்தை பார்த்தீங்க அப்படின்னா 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவின் வருடாந்திர மாநாட்டில் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்த வேண்டும்னு சொல்லி நமக்கு பெரியார் அவர்கள் சொன்னார். ஸோ இந்த தீர்மானத்தை எங்கே சொன்னார் அப்படின்னா 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவின் வருடாந்திர மாநாட்டில் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டார். ஸோ இதன் காரணமாக 1925 பார்த்தீங்க அப்படின்னா 1925 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டார். இதுதான் காங்கிரஸை விட்டு அவர்கள் வெளியேறதுக்கான காரணம். ஸோ பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டார். அது 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவோட வருடாந்திர மாநாட்டை நிறைவேற்ற முயற்சி பண்ணி தோல்வி விட்டுறாரு. ஸோ அதன் மூலிமா 1925 காங்கிரஸை விட்டும் அவர் வெளியேறிட்டார். ஸோ அதனை தொடர்ந்து தான் நமக்கு சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தார். ஸோ அதை தொடர்ந்து தான் நமக்கு சுயமரியாதை இயக்கத்தை 1925 கொண்டு வந்தார் நம்ம பெரியார் அவர்கள். ஸோ பெரியார் அவர்கள் தொடங்கினது தான் நமக்கு சுயமரியாதை இயக்கம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு 1925, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் தொடங்கினார். ஸோ சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்து நமக்கு குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, ஸோ இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டுகளும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொறுத்துகளை கேட்கும்போது நமக்கு இதாக இருக்கும் பொறுத்துறதுக்கு. ஸோ இந்த செய்தித்தாள்களும் இந்த ஆண்டுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பல செய்தித்தாள்களையும் நம்ம பெரியார் அவர்கள் தான் தொடங்கினார். பெரியார் அவர்கள் தொடங்கிய செய்தித்தாள்கள் தான் இவைகள் எல்லாம். ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ இதழ்னு ஒன்று இருந்தது. ஸோ அந்த இதழ் பேர் குடியரசு. ஸோ இத்தனை இதழ்கள் இருந்தாலும் சுயமரியாதை இயக்கத்துக்குன்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு இதழ் இருந்தது. அந்த இதழ் பேர் தான் நமக்கு குடியரசு. ஸோ பெரியார் எழுதிய கட்டுரைகளோட புனைப்பெயர் பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரன். ஸோ பெரியார் கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ அந்த கட்டுரையோட புனைப்பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரபுத்திரன். இதழ் நடத்தியிருக்காரு, ஒரு 4-5 இதழ் நடத்தியிருக்காரு. அதில் முக்கியமான இதழாக அதிகாரப்பூர்வமாக இதழாக சொன்னது குடியரசு தான். ஸோ 1925 தொடங்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கும் போதே இந்த குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையும் இதழையும் தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த இதழை தான் சுயமரியாதையோட இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ இதழாக அறிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் எழுதின கட்டுரைகளோட புனை பெயர் பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரன். ஸோ சித்திரபுத்திரங்கிற பெயரில் கட்டுரைகளும் எழுதியிருக்காரு புனைப்பெயரில். ஸோ அது மட்டும் இல்லை 1954 பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிறைய வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே இருந்ததெல்லாம் பார்த்து நல்லது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நம்ம இதுக்கும் அதே மாதிரி செய்யணும்னு இப்போ பின்பற்றுறதுக்காக பல வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1954 நடைபெற்ற புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள பெரியார் பர்மாவுக்கு போனார். ஸோ இதில் அது இல்லை. ஸோ இந்த பாடத்தில் அது இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1954 நடைபெற்ற புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்றதுக்காக பெரியார் எங்கே போனார்னா பர்மா சென்றார். ஸோ பெரியார் பார்த்திங்கன்னா முதல் சமய பொது உடைமைவாதியான சிங்காரவேலரோட நெருக்கமாக இருந்தார். ஸோ முதல் சமய பொது உடைமைவாதி யார்? நமக்கு சிங்காரவேலர் தான். ஸோ அவரோடையும் நம்ம பெரியார் அவர்கள் நெருக்கமாக இருந்தார். அடுத்தது B.R. அம்பேத்கர் அவர்களோட சாதி ஒழிப்புங்கிற நூலை 1936 தமிழில் வெளியிட்டார். ஸோ B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் சாதி ஒழிப்பு. ஸோ சாதி ஒழிப்பு அப்படிங்கும்போது நமக்கு டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வரும், B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவரோட நூலை பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 1936 நம்ம பெரியார் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நூல் தான் அது. அதுக்கப்புறமா தனித்தேர்தல் தொகுதியை கோரி பெரியார் ஆதரித்தார். தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையும் நம்ம பெரியார் அவர்கள் தான் ஆதரித்தார். அது மட்டும் இல்லை 1937 தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரித்தார். அதுபோல் நமக்கு 1937 பெரியார் இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கினவர் நம்ம பெரியார் அவர்கள் தான். அதோட முதல் மாநாடு நமக்கு சேலத்தில் நடந்தது. நம்ம இது போன வீடியோவில் பார்த்துருப்போம்.
ஸோ 1937 பெரியார் இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கினார். அதுபோலவே நமக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 to 39 நடந்தது. இதன் காரணமாக நம்ம பெரியார் அவர்கள் சிறையும் சென்றார். ஸோ இந்தி எதிர்ப்பு இயக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரே நிமிஷம். ஸோ இந்தி எதிர்ப்பின் காரணமாக 1937 to 39 நடந்தது. இதுக்காக நம்ம சிறைக்கும் நம்ம பெரியார் அவர்கள் போயிருக்காரு. ஸோ சிறையில் இருக்கும்போது தான் அவர் நீதி கட்சிக்கும் தலைவரும் ஆறாரு. ஸோ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி இது கேட்டார், இடஒதுக்கீடு கேட்டார். கிடைக்காதுன்னு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவர் அதிலிருந்து 1925 வெளியே வந்துட்டார். வெளியே வந்து தான் நமக்கு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். நாளிதழ்களையும் தொடங்கினார். ஸோ நாளிதழ்களை தொடங்கும் போதே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்தது. ஸோ அதன் மூலயமா அவர் சிறை சென்றார். சிறையில் இருக்கும்போதே அவர் நீதி கட்சியோட தலைவரும் ஆயிட்டார். ஸோ 1944 பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவர் ஆயிட்டார். 1944 ஸோ 1944 தான் நமக்கு நீதி கட்சி ப்ளஸ் சுயமரியாதை இயக்கம் ரெண்டும் சேர்ந்து தீகா திராவிடர் கழகமாக பெயர் சூட்டப்பட்டுச்சு. ஸோ இந்த பெயர் யார் சூட்டினாங்க அப்படின்னா நமக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் பெயரை சூட்டினாங்க. 1944 தான் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து திராவிடர் கழகமாக உருவாச்சு. ஸோ இந்த திராவிடர் கழகம் பெயர் வச்சது யார்? நமக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அது மட்டும் இல்லை 1952 to 54 ராஜாஜியோட குருக்கல்வி திட்டத்தை பெரியார் எதிர்த்தார். ஸோ ராஜாஜியோட முன்முயற்சியால் தான் காங்கிரஸில் அவர் இது பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 1952 to 54 ராஜாஜியோட குலக்கல்வி திட்டத்தை நம்ம பெரியார் அவர்கள் எதிர்த்தார். ஸோ பெரியாரின் எதிர்ப்பு போராட்டத்தினால தான் ராஜாஜி அவர்கள் பதவி விலகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம காங்கிரஸ்க்கு யார் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக ஆனார். ராஜாஜி அவர்கள் பெரியார் அவர்களோட எதிர்ப்பின் காரணமாக வெளியே போனார். அவர் போனதுக்கப்புறமா காமராஜர் முதலமைச்சர் ஆனார் நமக்கு. ஸோ சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் நம்ம காமராஜர் ஐயா ஆனார் ராஜாஜிக்கு அப்புறமா. அடுத்தது நம்ம பெரியார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுவிலக்கு இயக்கத்திற்காக, அதுவும் இந்த பாடத்தில் இருக்காது. ஸோ மதுவிலக்கு இயக்கத்திற்காக ஆதரவு தரும் விதத்தில் தன் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டியவரும் நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ மதுவிலக்கு இயக்கத்திற்காக ஆதரவு தரும் விதத்தில் தன் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டியவரும் நம்ம பெரியார் அவர்கள் தான். அடுத்ததான் நம்ம சமயம் குறித்து பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே இந்த பாடத்தில் இங்கே இல்லை. ஸோ பெரியார் வந்து நாத்திகவாதத்தை முன்வைத்தவர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே வந்து எங்கேயோ போயிட்டு வந்தார், நம்ம பார்த்தோமே. ஸோ ஹிந்து இதுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது, இந்து மதத்தை வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். வாரணாசிக்கு போயிட்டு வந்ததுனால தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏற்பட்ட அனுபவத்தினால வைதிக ஹிந்து மதத்திற்கு எதிர்ப்பு உருவாக்குனார். ஸோ அதனால தான் அவர் நாத்திகத்தை முன் வச்சார். ஸோ சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிபட கூறினார். ஸோ சமயம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது அந்த பொருளை உறுதிபட கூறினவர் நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய தனி நபர்களும் அர்ச்சகர் ஆகலாம் என அவர் வாதிட்டார். சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுள்ள தனி நபர்களும் அர்ச்சகர், கோயில் அர்ச்சகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அர்ச்சகர் ஆகலாம். சமய அறிவை பெற்றிருந்தால் போதும், அதுக்காக அந்த இனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய தனி நபர்களாக இருந்தாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வாதிட்டவரும் நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ சமயம் குறித்து பெரியார் அவர்களோட கருத்து இதுதான். ஸோ பெரியார் நாத்திகவாதத்தை முன் வச்சார். சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிபட கூறினார். அதுபோலவே நமக்கு சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய தனிநபர்களும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி வாதிட்டார் நம்ம பெரியார் அவர்கள். அடுத்ததாக தான் பெரியார் பெரியார் ஒரு பெண்ணியவாதியாக பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுக்காக அவர் என்ன முன்னெடுப்பு பண்ணார் அப்படிங்கிறதுக்காக 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். ஸோ 1929 முதல்ல சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுத்தவர். அது மட்டும் இல்லை,
திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தையை வாழ்க்கை துணை என மாற்ற வலியுறுத்தினார். ஸோ நம்ம பெரியார் அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பெண்ணியவாதியாக அப்படிங்கிற அவரோட பார்வையில் திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை வாழ்க்கை துணை என மாற்ற வலியுறுத்தினார். ஸோ வாழ்க்கை துணைங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ வாழ்க்கை துணை அப்படிங்கிற வாழ்க்கை நமக்கு திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரியார் அவர்கள் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறது ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. பெரியார் எழுதிய பெண்ணிய நூல் அப்படிங்கிறது பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறத எழுதினவர் நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ ஒரு பெண்ணியவாதியாக அவர் பார்வையில் இருந்ததுனால இதெல்லாமே அவர் பண்ண விஷயங்கள். ஸோ குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை ஆகியவற்றை வலுவாக ஆதரித்த பெரியார் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது என்றார். ஸோ பெரியார் அவர்கள் தான் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது என்றார். ஸோ பெண்கள் சொத்துரிமை பெற வேண்டும்னு வலியுறுத்தினார் பெரியாரை. பார்த்திங்க அப்படின்னா பெரியாரோட பார்வையில் பெண்ணியவாதிகள் அப்படிங்கிற தலைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். 1929 சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். அது மட்டும் இல்லை, திருமணம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் செஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை அப்படி சொல்லக்கூடாது, வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு சொல்லி வலியுறுத்தினார். அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பெரியார் அவர்கள் எங்கேருந்து எடுத்தார்னா திருக்குறளில் இருந்து தான் எடுத்தார். அதுபோகவே பெரியார் எழுதிய பெண்ணிய நூலோட தலைப்பு என்ன அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது அப்படிங்கிறதும் பெரியார் அவர்கள் தான் சொல்லியிருந்தார். ஸோ குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை ஆகியவற்றை வலுவாக ஆதரித்த பெரியார் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுபோக பெண்களுக்கு சொத்துரிமை பெற வேண்டும்னு சொல்லி வலியுறுத்தினார். அது மட்டும் இல்லை, 1989 ஸோ 1989 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அமலாக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அமலாக்கப்பட்டது 1989 தான். ஸோ இந்த இயரில் பிறந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த இயர் இப்போது 86 பிறந்தது, 90 பிறந்தது, இப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த முன்ன பின்ன அந்த 2-3 வருஷம் நம்ம பிறந்த ஆண்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஒருவேளை 89 பிறந்தவங்களாக இருந்தாலும், இல்லை 86 பிறந்திருக்கலாம், இல்லை 90 பிறந்திருக்கலாம். ஸோ இப்படி பிறந்திருந்தாலும் நம்மளோட பிறந்த ஆண்டை ஞாபகம் வச்சு இந்த ஆண்டை ஒரு வருஷம் முன்ன பின்ன வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ 1989 தான் நமக்கு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அமலாக்கப்பட்டது. தமிழ்நாடு நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம். ஸோ பெரியார் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லா வேலையும் முடிச்சுட்டு 1973 94 மறைஞ்சிட்டார். 94வது வயசில் மறைஞ்சிட்டார். ஸோ அவரோட உடல் பார்த்திங்கன்னா பெரியார் திடல் சென்னை பகுதியில் நல்லடக்கம் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் பெரியார் அவர்களோட இயக்கம் ப்ளஸ் அவர் பெண்களுக்கானது என்னென்ன முன்னெடுப்பு பண்ணார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அப்படிங்கிறது. வைக்கம் வீரர்லாம் அழைக்கப்பட்டார். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்த இந்த இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் தான் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக இருந்துச்சு. அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இரட்டைமலை சீனிவாசன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். 1859 காஞ்சிபுரத்தில் 1859 இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பிறந்தார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா அப்படின்னு சொன்னால் தெரியும், அந்த அளவுக்கு பரவலாக அறியப்பட்டவர் தான் இந்த இரட்டைமலை சீனிவாசன். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், உரிமைக்காக போராடினார். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பின் கூட்டமைப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு ப்ளஸ் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளோட தலைவராக பணியாற்றியவர் தான் இந்த இரட்டைமலை சீனிவாசன். ஸோ அது மட்டும் இல்லை, 1923 ஸோ 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்தார். 1923 தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்தார். 1893
ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். ஸோ ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்குனவர் நம்ம இரட்டைமலை சீனிவாசன் தான், தாத்தான்னு அழைக்கப்படக்கூடியவர். 1893 தான் ஆதி திராவிட மகாஜன சபை. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கும் போதே நமக்கு ஆதி திராவிடர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆதி திராவிடர் அப்படிங்கும்போது நமக்கு எப்போ அந்த மகாஜன சபை நிறுவப்பட்டது அப்படின்னா 1893. ஸோ 1923 இங்கே கொடுக்கல, 1923. ஸோ 1923 பார்த்திங்கன்னா சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு ப்ளஸ் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பின் கூட்டமைப்பு இதில் தலைவராகவும் பணியாற்றினார். அதுபோக நமக்கு 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபையையும் நிறுவனார். ஸோ இவரோட சிறப்புகளை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு 3 பட்டம் கொடுத்துருக்காங்க. 3 பட்டம் இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இவருடைய தன்னலமற்ற சேவைகளை பாராட்டி 3 பட்டம் கொடுத்துருக்காங்க. 3 பட்டம் பார்த்திங்கன்னா 1926 to 36 நடந்தது. 1926 to 36 தான் இவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த 3 பட்டமும். ஸோ 1926 முதல் பட்டம் ராவ் சாஹிப் பட்டம் கொடுத்துருக்காங்க. இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு முதல் பட்டம் ஆங்கிலேயர்களால் 1926 ராவ் சாஹிப் பட்டம் வழங்கப்பட்டது. 2வது பட்டம் ராவ் பகதூர், 3வது பட்டம் திவான் பகதூர். ஸோ பகதூர்லேயே 2 அவார்டு கொடுத்துருக்காங்க, 2 பட்டம் கொடுத்துருக்காங்க. அவார்டில் 2 பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பட்டம் மட்டும் ராவ் சாஹிப் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 926 ராவ் சாஹிப் பட்டம், 930 ராவ் பகதூர் பட்டம், 936 திவான் பகதூர் பட்டம். ஸோ இது 3மே அவரோட சிறப்புகளை பாராட்டி தன்னலமற்ற சேவைக்காக ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்டது. அதுபோக 1939 36 பட்டமெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் வெளியாச்சு. ஸோ 1933 அவரது சுயசரிதை நூலான ஜீவிய சரித சுருக்கம். ஜீவித சரித சுருக்கம் யாருடையது அப்படின்னா நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்களது தான். 1939 வெளியாச்சு. ஸோ இது இந்த தமிழ் மொழியில் வெளியான முதல் சுயசரிதைனும் சொல்லலாம். ஸோ இந்த நூல் பார்த்திங்கன்னா முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்று. முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல் எதுனாலும் நமக்கு ஜீவிய சரித சுருக்கம்தான். ஸோ 1937 அது வெளியிடப்பட்டது. ஸோ இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட சுயசரிதை, அவரை பற்றின ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமை அனுபவங்கள் அவரை சமூக சேவைகளை ஈடுபட தூண்டியது. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவர். தீண்டாமை அனுபவங்கள் அவரை சமூக சேவைகளை ஈடுபட தூண்டியது. ஸோ இந்த சேவைகள் மூலியமாக தான் அவருக்கு 3 பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இரட்டைமலை சீனிவாசன் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளை தென்னாப்பிரிக்காவில் சந்தித்தார். ஸோ இந்த தகவலில் இந்த புக்கில் இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இரட்டைமலை சீனிவாசன் காந்தியடிகளை எங்கே சந்தித்தார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில். அது மட்டும் இல்லை 1930-31 லண்டனில் நடந்த முதல் மற்றும் 2ஆம் வட்டமேஜை மாநாடுகள்லையும் நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பங்கு பெற்றார். ஸோ நம்ம காந்தியடிகள் எப்போ பங்கு பெற்றார்? முதல்லையும் பங்கு பெறல, 3ஆவதுலேயும் பங்கு பெறல, 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் தான் பங்கு பெற்றிருப்பார் லண்டனில். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மற்றும் 2ஆம் வட்டமேஜை மாநாடுகளில் பங்கேற்றார். எப்போ நடந்தது? 1930 ஒன்று நடந்தது, 31 ஒன்று நடந்தது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தத்துலேயும் நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒரு கையெழுத்திட்டிருப்பார். 1932 தான் நமக்கு பூனா ஒப்பந்தம் நடந்தது. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவரில் ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான். ஸோ பிஆர் அம்பேத்கர் அவர்களோட நெருங்கிய நண்பர். இதுதான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடையது. இரட்டைமலை சீனிவாசன் போது அவரோட பட்டம் 3 பட்டம் இருக்குது. அந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே 3 பட்டம் வாங்கியிருக்காரு. பட்டம் வாங்கி முடித்தோடனே அவரோட சுயசரிதை ஒன்று எழுதியிருக்காரு. இதுதான் தமிழில் வெளியான முதல் சுயசரிதையாக பார்க்கப்படுது. சுயசரிதையோட பேர் ஜீவிய சரித சுருக்கம். ஸோ ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களது. வெளியிடப்பட்ட ஆண்டு 1939. ஸோ அடுத்தது மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ எம்சி ராஜான்னு சொல்லுவோம். இவரை மக்கள் என்னென்னு சொல்லுவாங்க? எம்சி ராஜான்னு சொல்லுவாங்க. 1883 மயிலை சின்னத்தம்பி ராஜா பிறந்தார். 1883 to 43 காலகட்டம் அவரோடது.
1883 டு 1943 பிறந்தவர். ஸோ மக்களால் மயிலை சின்னத்தம்பி ராஜா, MC ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமான ஒருவர். ஸோ பள்ளிகள், கல்லூரிகள் இவர் பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணியாற்றினவர். ஸோ ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கும்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான பல பாட புத்தகங்களையும் MC ராஜா அவர்களே எழுதிட்டார். ஸோ ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் ஒருவர் இவர். ஸோ அது போக தனியார், அதாவது ஒரு ஆசிரியராகவும் அவரோட பணியை தொடங்கினார். அந்த பணிக்காக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல பாட புத்தகங்களையும் எழுதினவர். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருத்தர். நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் ஒருவர் இந்த MC ராஜா அவர்கள். ஸோ இவரை பற்றின முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ 1920 டு 26 சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சென்னை மாகாணத்துக்காக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் யார் அப்படின்னா இந்த MC ராஜா அவர்கள் தான். 1920 டு 26 சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் சட்டசபையில் பணியாற்றினார். ஸோ நீதி கட்சியோட துணைத் தலைவரும் இவர் தான். சட்டசபையில் துணைத் தலைவராகவும் இவர் பணியாற்றினார். ஸோ இவரோட முக்கியமான விஷயம் சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவர் இவர் தான், MC ராஜா. ஸோ MC ராஜா ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தார். ஸோ அது இந்த புக்கில் இல்லை. ஸோ MC ராஜா ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தார். ஸோ இந்த 2 வார்த்தைகளையும் பயன்படுத்த சொல்லி பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா MC ராஜா அவர்கள் தான். அதுபோக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக பல பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளையும் நடத்தினார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தையும் நிறுவனார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் இவர் தான் நிறுவனார், MC ராஜா அவர்கள் 1928. ஸோ அந்த அமைப்போட தலைவராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார். ஆரம்பத்தில் தனி தேர்தல் தொகுதியை வலியுறுத்தினார். 1932 பூனா ஒப்பந்தத்திற்கு பின்னாடி அவரோட நிலைப்பாடும் மாற்றம் பெற்று கூட்டு தொகுதி முறையை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஆரம்பத்தில் தனி தேர்தல் கேட்டிருந்தார். பூனா ஒப்பந்தத்துக்கு அப்புறமா கூட்டு தொகுதி முறையும் இவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ 1943 நமக்கு இறுதியாக ஒரு மரணம் அடைஞ்சிட்டார். அடுத்தது தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். ஸோ தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் பார்த்தா இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப்போர் ஒரு காரணமாகவும் உந்துதலாகவும் இருந்துச்சு. முதல் உலகப்போர் 1914 டு 18, 4 வருஷம் நடந்தது. 14 டு 18 காலகட்டத்தில் நடந்தது முதல் உலகப்போர். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தொழில்கள் வளர்கிறதுக்காக அந்த போர் காரணமாக நமக்கு நிறைய தேவைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்கள் நல்லா இருந்தது. ஸோ போர் முடிவடைந்ததுக்கப்புறமா தொழிற்சாலைகளில் ஆட்குறைப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ போருக்கு தேவையான பொருட்கள், ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறதுக்காக தொழில்கள் நல்லா வளர்ந்தது. ஸோ அந்த போர் முடிவடைஞ்சிருச்சு 18. அதுக்கப்புறமா தொழிற்சாலைகளில் ஆட்குறைப்பு ஏற்படுத்தினாங்க. ஸோ விலைவாசி உயர்வு காரணமாக தொழிலாளர் இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. ஸோ தொழிலாளர் இயக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி உயர்வு காரணமாகவும் தொழிற்சாலைகளில் ஆட்குறைப்பு ஏற்படுத்தினதுனால தான் தோன்றுச்சு. ஸோ சென்னை மாகாணத்தில் PP வாடியா, ஸோ சென்னை மாகாணத்தில் PP வாடியா, மா சிங்காரவேலர், திருவிகா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் சங்கங்களை உருவாக்குறதுக்காக முனைந்தவர்கள். ஸோ இவங்கெல்லாம் தான் தொழிலாளர் சங்கங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சவங்க PP வாடியா இவர்களெல்லாம். ஸோ 1918 இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன்னு சொல்லப்படக்கூடிய தொழிற்சங்கமானது 1918 இந்தியாவில் முதல் டைமாக உருவாக்கப்பட்டது. ஸோ இதுதான் முக்கியம். 1918 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. நமக்கு 1914 டு 18 முதல் உலகப்போர் நடந்தது. ஸோ முதல் உலகப்போர் நடந்து முடிஞ்ச அதே ஆண்டில் தான் இந்தியாவில் முதல் தொழில் சங்கம்னு சொல்லப்படக்கூடிய சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1920 அக்டோபர் 31 2 ஆண்டுகள் கழித்து அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றது. 1918 நமக்கு இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு.
அதுக்கப்புறமா 2 ஆண்டுகள் கழித்து 1920 அக்டோபர் 31 தான் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றது. ஸோ இதன் தலைவராக நமக்கு சிங்காரவேலர் தான் செயல்பட்டார். ஸோ இது சிங்காரவேலர் இருக்கார் இல்லையா, ஸோ சிங்காரவேலர் தான் பம்பாயில் நடந்த முதல் மாநாட்டில், தொழிலாளர்கள் சங்க மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக செயல்பட்டார். நமக்கு 1920 2 ஆண்டு வித்தியாசம் தான். 1918 தொடங்கப்பட்டது. முதல் உலகப்போர் எண்டிங்கில் தொழிற்சங்கம் தொடங்குகிறோம். தொழிற்சங்கம் தொடங்கி 2 ஆண்டு கழித்து 1920 அக்டோபரில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு பம்பாயில் நடக்குது. ஸோ இதோட தலைவராக யார் செயல்பட்டார் அப்படின்னா சிங்காரவேலர் அவர்கள் தான். ஸோ மாநாட்டில் விவாதிக்கப்பட்டவை அப்படின்னு நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ விவாதிக்கப்பட்டவை காவல்துறை தலையீட்டிலேருந்து பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கான பதிவு, உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கட்டுப்பாடு, காயமடைந்தவர்களுக்கான அந்த ஈட்டுத்தொகை வாங்கி கொடுக்கறது, ஸோ உடல்நல காப்பீடு, இது எல்லாமே அந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ அடுத்தது சிங்காரவேலர். ஸோ சிங்காரவேலர் 1860 to 1946 சென்னை மாகாண தொழிலாளர் இயக்கத்தோட முன்னோடி. சென்னை பல்கலைக்கழக மாநில கல்லூரி பட்டதாரியும் இவர். ஸோ சிங்காரவேலர் தான் பார்த்திங்கன்னா சென்னை மாகாண தொழிலாளர் இயக்கத்தோட முன்னோடி. 1860 to 1946 வரைக்கும் வாழ்ந்தவர். சென்னை பல்கலைக்கழக மாநில கல்லூரியில் பட்டதாரியாகவும் இருந்தவர். பட்டதாரி பட்டம். ஸோ அது மட்டும் இல்லை, பௌத்தத்தை பரிந்துரைத்தவர். ஸோ பௌத்த மதத்தை பரிந்துரைத்தவர் இவர் தான் சிங்காரவேலர். ஸோ இவர் பல மொழிகளில் நிபுணர். தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன். ஸோ 1860 to 46 காலத்தில் வாழ்ந்தவர். இத்தனை லாங்குவேஜில் வல்லமை புரிந்தவராக இருந்திருக்காரு, நிபுணராக இருந்திருக்காரு பல மொழியில். ஸோ பௌத்தத்தை பரிந்துரைச்சார். ஸோ அது மட்டும் இல்லை, காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஐன்ஸ்டைன் ஆகியோரோட கருத்துக்களை தமிழில் அறிமுகப்படுத்தினார். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஐன்ஸ்டைன் ஆகியோரோட கருத்துக்களை தமிழில் அறிமுகப்படுத்தினார். ஸோ அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் 1923 இந்தியாவில் முதல் மே தின விழா ஏற்பாடு செய்தவர் நம்ம சிங்காரவேலர் அவர்கள் தான். ஸோ 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் சிங்காரவேலர் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைக்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையும் வெளியிட்டார். ஸோ இவர் வெளியிட்ட பத்திரிகையோட பேர் தொழிலாளன். தொழிலாளன் பத்திரிகையோட இவர் யார் அப்படின்னா, வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்ம சிங்காரவேலர் தான். ஸோ சிங்காரவேலரோட பத்திரிகை தொழிலாளன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்காரவேலர் அப்படின்னாவே தொழில் தான். ஸோ தொழில் சம்மந்தமாகவே இவர் தான் இருக்கார். ஸோ அது மேதரத்தையும் இவர் தான் நடத்த ஏற்பாடு செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் சிங்காரவேலன் எழுதிய பத்திரிகைன்னு கேட்டுட்டாவே வெளியிட்ட பத்திரிகைன்னு கேட்டாவே தொழிலாளன் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப தலைவர்களில் ஒருவராக சிங்காரவேலர் இருந்தார். பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தோட நெருக்கமாகவும் இருந்தார். பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தோட நெருக்கமாகவும் இருந்தார். நெக்ஸ்ட்டு இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம். ஸோ மொழி போராட்டம், இன்றைக்கும் மொழி போராட்டம் இருக்குது, இந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி மொழி என்பது ஒரு சமூகத்தோட அடையாளம், பண்பாட்டு உணர்வு. ஸோ மொழிங்கிறது நமக்கு ஒரு சமூகத்தோட அடையாளமும் பண்பாட்டு உணர்வும். ஸோ 19ஆவது நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதாவது 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தமிழ் மொழி தனது மேன்மையை மீட்டது. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி 20ஆவது நூற்றாண்டோட தொடக்கத்தில் தனதோட மேன்மையை மீட்டது. ஸோ அது மூலயமா நமக்கு மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். தனித்தமிழ் இயக்கத்தை அவர் 1916 தொடங்கியிருப்பார். ஸோ இந்த இயக்கத்தின் மூலியமாக தான் அவர் பார்த்திங்கன்னா வேதாச்சலம் அப்படிங்கிற பேரை மறைமலை அடிகளாகவும் மாற்றிருப்பார். ஸோ பெரியார் மொழி சீர்திருத்தம் மூலம் தமிழுக்கு வலு சேர்த்தார். மறைமலை அடிகள் பார்த்திங்க அப்படின்னா தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். பெரியார் தமிழ் மொழி, அதாவது மொழி சீர்திருத்தம் மூலமாக தமிழுக்கு வலு சேர்த்தார். தமிழிசை இயக்கம் தமிழிசை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுச்சு. ஸோ தமிழிசை இயக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழிசை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுச்சு. தமிழ் மறுமலர்ச்சி திராவிட உணர்வையும் நவீன தமிழ் வளர்ச்சியையும் ஊக்குவித்தது. ஸோ இந்த தமிழ் இதெல்லாமே இந்த
இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டத்துக்கான அவங்களோட ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ தமிழ் மறுமலர்ச்சி திராவிட உணர்வையும் நவீன தமிழ் வளர்ச்சியையும் ஊக்குவித்தது. ஸோ அதுக்கப்புறமா ஆகம கோவில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆகம கோவில்களில் சடங்குகள் தமிழ் மொழியில் நடத்தப்படலை. இதற்கு எதிராக இயக்கங்கள் தோன்றின. ஸோ சடங்கு சம்பிரதாயம்லாம் தமிழில் இல்லாததுனால நமக்கு இதற்கு எதிராக பல இயக்கங்கள் தோன்றின. ஆகம கோவில்களில் சடங்குகள் தமிழ் மொழியில் நடத்தப்படலை. இதற்கு எதிராக இயக்கங்கள் தோன்றுச்சு. ஸோ இசை நிகழ்ச்சிகள் தமிழ் பாடல்களுக்கு ஓரளவான இடமே கிடைச்சது. தமிழுக்கு கோயிலில் நடக்கிற இசை நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ் பாடல்களுக்கும் ஓரளவான இடமே கிடைச்சதுனால இயக்கங்கள் தோன்றுச்சு. ஸோ தமிழிசை இயக்கம் தோன்றுச்சு. ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை வரலாற்றை ஆய்ந்தவர். ஸோ ஆபிரகாம் பண்டிதர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழ் இசைமுறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். ஸோ ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்கும்போது தமிழ் இசை வரலாற்றை ஆய்ந்தவர். அது மட்டும் இல்லை, 1912 சங்கீத வித்ய மகாஜன சங்கம் யார் நிறுவனாங்க அப்படின்னா நம்ம ஆபிரகாம் பண்டிதர் தான் தஞ்சாவூரில் நிறுவனார். ஸோ இது தமிழிசை இயக்கத்தோட கருவூலமாக பார்க்கப்படுது. ஸோ தமிழிசை இயக்கத்தோட கருவூலம் அப்படின்னா நமக்கு தஞ்சாவூரில் நிறுவப்பட்ட ஆபிரகாம் பண்டிதரால் தஞ்சாவூரில் நிறுவப்பட்ட சங்கீத வித்ய மகாஜன சங்கம் தான். ஸோ இது 1912 நிறுவப்பட்டுச்சு தமிழிசை இயக்கம். ஸோ இந்த இயக்கத்தின் மூலயமா இசை நிகழ்ச்சிகளில் தமிழ் பாடல்கள் பாடப்பட வேணும்னு வலியுறுத்தினாங்க. ஸோ ஆகம கோயிலில் ஏதோ 1-2 தான் தமிழ் பாடல்களுக்கு இடம் கிடச்சிருந்தது. ஸோ தமிழ் மொழிக்கு பெருசாக அங்கே இடமும் இல்லை. சடங்கு சம்பிரதாயத்தில் பெருசாக அங்கே கோவில்களில் இடமும் இல்லை. இதனால தான் நமக்கு தமிழிசை இயக்கம் உருவாச்சு. ஸோ தமிழிசை இயக்கத்தின் மூலயமா நமக்கு இசை நிகழ்ச்சிகளில் தமிழில் பாடுறதுக்காக வலியுறுத்தவும் பட்டுச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் தமிழிசை மாநாடு 1943 நடந்தது. ஸோ தமிழிசையோட நிலை குறித்து விவாதிக்க முதல் தமிழிசை மாநாடு எப்போ நடத்தப்பட்டதுன்னா 1943 நடத்தப்பட்டது. ஸோ ஆபிரகாம் பண்டிதர் பார்த்திங்கன்னா தமிழிசை வரலாற்றை ஆய்ந்தவர். 1912 ஆபிரகாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை தஞ்சாவூரில் நிறுவனார். இது தமிழிசை இயக்கத்தோட கருவூலமாக பார்க்கப்படுது. தமிழிசை இயக்கம் 1943 தான் முதல் தமிழிசை மாநாட்டை நடத்தினாங்க. ஸோ இதன் மூலயமா நமக்கு தமிழில் பாடல்கள் பாடப்படணும் அப்படிங்கிற இசை நிகழ்ச்சிகளில் தமிழில் பாடல்கள் பாடப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் மூலயமா. அடுத்ததான் நமக்கு இந்தி எதிர்ப்பு இயக்கம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கட்டாய மொழியாக அமல்படுத்தப்பட்டது. ஸோ தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாக அது கருதப்பட்டது இந்தி எதிர்ப்பு இயக்கம். ஸோ பெரியார் பார்த்திங்கன்னா இந்தி அறிமுகம் திராவிடர்களோட வேலைவாய்ப்பை தவிர்த்து வைக்கும்னு சொன்னார். நம்ம பெரியார் அவர்கள் இந்தி திணிக்கும் போது திராவிடர்களோட வேலைவாய்ப்பை தவிர்க்கும் அப்படின்னு சொன்னார். அதுபோலவே நமக்கு மறைமலை அடிகள் என்ன சொன்னார்னா இந்தி வந்தால் தமிழ் மொழிக்கு பாதிப்புள்ளாகும் என்று எச்சரித்தார். மறைமலை அடிகள் இந்தி உள்ளே வந்துச்சுன்னா தமிழ் மொழிக்கு பாதிப்பாகும்னு எச்சரித்தார். பெரியார் அவர்கள் வேலைவாய்ப்பு போகும்னு எச்சரித்தார். ஸோ இந்தி எதிர்ப்பு இயக்கம் பார்த்திங்கன்னா பிராமணியத்துக்கும் சமஸ்கிருத ஆதியத்துக்கும் எதிராக நடைபெற்றது. ஸோ இந்தி எதிர்ப்பு இயக்கம் வந்ததுக்கான காரணம் பிராமணியத்துக்கும் சமஸ்கிருத ஆதிக்கத்துக்கும் எதிராக நடைபெற்றது. ஸோ இதுதான் நமக்கு இந்திய விடுதலைக்கு முன்பு நடந்த மொழி போராட்டங்களை நமக்கு இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள். இறுதியாக நமக்கு பெண்கள் இயக்கங்கள். ஸோ இந்த பாடத்தோட இறுதியில் நாம் பார்க்குறது பெண்கள் இயக்கங்கள். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களோட தமிழ் மறுமலர்ச்சியில் ஆரம்பித்து இறுதியாக பெண்கள் இயக்கங்களில் இருக்குது. ஸோ பெண்கள் இயக்கங்கள் பார்க்கும்போது 20ஆவது நூற்றாண்டோட தொடக்கத்தில் தான் உருவாச்சு இந்த பெண்கள் இயக்கங்கள். 1917 இந்திய பெண்கள் சங்கம் சென்னை அடையாறில் உருவாச்சு. ஸோ 1917 தான் நமக்கு இந்திய பெண்கள் சங்கம் எங்கே உருவாச்சுன்னா சென்னை அடையாறில் உருவாச்சு. இது ரொம்ப முக்கியம். பெண்கள் இயக்கங்களை பார்க்கும்போது நமக்கு முக்கியமான விஷயமே இதுதான். எப்போ உருவாச்சு, எங்கே உருவாச்சு? 1917 உருவாச்சு, சென்னை அடையாறில் உருவாச்சு. இந்திய பெண்கள் சங்கம், WIAன்னு சொல்லக்கூடிய விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன். ஸோ இந்திய பெண்கள் சங்கத்தை நிறுவியவர்கள் அப்படிங்கும்போது அன்னி பெசன்ட், தன்னாட்சி இயக்கத்தை நிறுவன அன்னி பெசன்ட் தான் பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்தையும் நிறுவியிருக்காங்க. டோரதி ஜினராஜதாசா
மார்கரெட் கசின்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்தை நிறுவனவங்க. 1917 சென்னை அடையாறில் நிறுவப்பட்டது. இவர்கள் மூலியமாக தான் நிறுவப்பட்டது. அன்னி பெசன்ட், டோரதி ஜெனராஜ தாசா, மார்கரெட் கசின்ஸ். ஸோ இந்திய பெண்கள் சங்கம் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு ஆகியவற்றுக்காக துண்டு பிரசாரங்கள் வெளியிட்டாங்க. ஸோ இந்திய பெண்கள் சங்கம் இதுக்காக துண்டு பிரசாரங்கள் வெளியிட்டாங்க. அதுபோக 1927 இந்திய பெண்கள் சங்கத்தால் அகில இந்திய பெண்கள் மாநாடு தொடங்கப்பட்டது. ஸோ இந்திய பெண்கள் சங்கம் நமக்கு 1917 சென்னை அடையாறில் உருவானது. ஒரு 10 வருஷம் கழித்து அகில இந்திய பெண்கள் மாநாடு ஒன்று தொடங்கப்பட்டது 1927. ஸோ சங்கம் உருவானது 1917, இந்திய பெண்கள் சங்கம் உருவானது 1917. ஒரு 10 வருஷம் கழித்து 1927 பார்த்தீங்க அப்படின்னா அகில இந்திய பெண்கள் மாநாட்டை தொடங்கினாங்க இந்திய பெண்கள் சங்கம். பெண் கல்வி மற்றும் பெண்கள் மேம்பாட்டுக்கான அரசு கொள்கைகள் தொடர்பான பரிந்துரைகள் செய்யப்பட்டது இதன் மூலயமா இந்த மாநாட்டில். ஸோ சுயமரியாதை இயக்கம் மற்றும் பெண்கள்னு பார்க்கும்போது பெண்களோட விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தோட பகுதியாக பார்க்கப்பட்டது. பெரியார் தலைமையில் பெண்களின் பாலின சமத்துவம் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் மற்றும் பெண்கள்னு பார்க்கும்போது பெண்களோட விடுதலை அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு பகுதியாகவும், பெரியார் தலைமையில் பெண்களின் பாலின சமத்துவம் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. அதுபோக நமக்கு சுயமரியாதை இயக்கத்தில் பங்கேற்ற முக்கிய பெண்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், ஸோ இந்த இயக்கத்தில் பங்காற்றிய முக்கிய பெண்கள் பார்க்கும்போது முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, மூவலூர் ராமாமிர்தம், அலமேலு ராமாமிர்தம், மங்கை, தாயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார். ஸோ இவங்க எல்லாமே சுயமரியாதை இயக்கத்தில் பங்கேற்ற முக்கிய பெண்கள். ஸோ அடுத்ததாக நமக்கு தேவதாசி ஒழிப்பு 1947 கொண்டு வரப்பட்டது. தேவதாசி ஒழிப்பு. ஸோ தேவதாசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள், கடவுளுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை தேவதாசி முறை பின்னர் ஒழுக்கக்கேட்டிற்கு வழிவகுத்தது. ஸோ கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை தவறாக பயன்படுத்தப்பட்டாது, அதுதான் தேவதாசி முறைன்னு சொல்லுவோம். ஒழுக்கக்கேட்டிற்காக வழிவகுத்தது. கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு பின்னர் தேவதாசி முறை மூலயமா ஒழுக்கக்கேட்டிற்கு வழிவகுத்தது அது. ஸோ தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக முன்னணி பங்கு வகித்தவங்க யார் அப்படின்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ தேவதாசி அப்படிங்கிறது நமக்கு கோயிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்காக ஒழிக்கணும், அந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும், இனிமேல் கோயிலுக்காக அர்ப்பணிக்கக்கூடாது பெண்களை அப்படின்னு சொல்லி ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கிய பங்கு வகித்தவங்க யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ 1930 முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்புக்கான மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. ஸோ இதுக்கு எப்போ மசோதா தாக்கல் பண்ணப்பட்டது, இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக எப்போ மசோதா தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1930 தான். யார் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு சென்னை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 1947 மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்டது. 17 வருஷம் கழித்து தான் இந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா பெண்களை, அந்த சட்டம் தடுக்கப்படுறது 17 வருஷம் கழித்து தான் நடந்தது. எப்போது மசோதா தாக்கல் பண்ணி அது எப்போது சட்டமாக இயற்றப்பட்டிருக்குது பார்த்தீங்களா. 1930 தாக்கல் பண்ணப்பட்ட மசோதா 1947 தான் சட்டமாக வந்துச்சு. ஸோ அந்த சட்டத்தோட பேர் என்ன, மதராஸ் தேவதாசி சட்டம். மதராஸ் தேவதாசி சட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் கோவில்களில் பொட்டு கட்டும் சடங்கு சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சட்டம் மதராஸ் தேவதாசி சட்டம் பார்த்திங்கன்னா 47 கொண்டு வரப்பட்டது. கோயில்களில் பொட்டு கட்டும் சடங்கு சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு அறிவித்தாங்க. அதுபோக தேவதாசிகள் திருமணம் செய்ய சட்டம் அனுமதி வழங்கப்பட்டது. தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற மற்றும் அதை செய்ய தூண்டியவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அதுபோக இந்த மசோதா சட்டமாக மாறுறதுக்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு. 1930 ஆரம்பித்தது, 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு இது சட்டமாக மாறுறதுக்கு.
பாடத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சட்டத்துக்கு குற்றம் அதை செய்ய தூண்டுறவங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, இந்த பொட்டுக்கட்டும் சட்டம், இதெல்லாம் தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த பாடம் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.